நான் வந்து ரீசெண்டா ஒரு சீரியல் கில்லர் மூவி பார்த்தேங்க. ரொம்பவே கொடூரமா, பயங்கரமா இருந்தது. அதுவும் வந்து மூவி ரிவ்யூவர்ஸ கொலை பண்றது மாதிரியான ஒரு மூவி. இப்ப வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு மூவி இருக்கு இல்லையா? அதுல ஸ்டார்ட்டிங்ல அந்த சீன் தானே காட்டுறாங்க. மூவி ரிவ்யூவர்ஸ மட்டுமே தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ற மாதிரி 1 ஸ்டார், 1 1/2 ஸ்டார் குடுக்குறவங்கள வந்து அ செல்வராகவன் சார் வந்து பேயா வந்து அவர ஃபில்ம்குள்ள அனுப்பி அவங்கள அங்கேயே கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க இல்லையா? இது எல்லாமே இந்த மூவில இருந்து எடுத்தது தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இங்க ஒரு சினிமாவ அணு அணுவா ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன் இருக்கான். ஓகே. அவன் தான் அந்த சீரியல் கில்லர். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, மூவி ரிவ்யூவர்ஸ் வந்து எப்பல்லாம் தப்பா ரிவ்யூ குடுக்குறாங்களோ, அதாவது ரொம்பவே நல்ல மூவிக்கு 1 ஸ்டார், 1 1/2 ஸ்டார் குடுக்குறாங்களோ, அவனுங்கள தூக்கிட்டு போயி, அவனோட மூவி ஸ்கிரிப்ட்ல என்ன குடுத்தானோ, அப்படியே அவன கொலை பண்ணுவான். இப்ப என்னோட ஸ்கிரிப்ட்ல வந்து நான் வந்து என் தலையே வெடிக்கிற மாரி இருக்கு. எனக்கு சிரிப்பே வரலன்னு சொன்னேன்னா, அப்படி அவனுக்கு சிரிப்பு வரலையா? தலை வெடிக்கிற மாரி இருக்கான்னு சொல்லி, அந்த மர்டர் வந்து எப்படி இருக்கும்னா, தலை சுக்குநூறா உடைச்சு கொண்டிருப்பான். இல்ல என்னோட ஒருத்தன் வந்து சொல்லியிருப்பான், என்னோட ஹார்ட் மட்டும் தாங்க நடுவுல இருக்கு. என்னோட ஆர்கன்ஸ் எல்லாம் வயித்துக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் தனித்தனியா போய் சிரிச்சுட்டு கிடக்கு. அந்த மாரி சொல்லியிருப்பான். அதே மாதிரி அவன வந்து நடு கிரவுண்ட்ல போட்டு ஆர்கன்ஸ் எல்லாம் தனியா எடுத்துட்டு போய் சிரிக்கிற மாரி போட்டிருப்பான். ஒருத்தனை வந்து நம்ம மீன் கட் பண்ணுவோம்ல, ஃப்ரை பண்றதுக்கு அந்த மாதிரி. ஸோ ஒரு கொலையும் வந்து ரொம்பவே கொடூரமா இருக்கும். ஒருத்தன் வந்து ஒரு மொக்க படத்தை வேணும்னே காசை வாங்கிட்டு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு படம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது அவருக்கு புரிஞ்சிடும். ஏன்னா ஒரு சினிமாவை ரசிக்கக்கூடிய நல்ல ரசிகன் அவன். அதனால என்ன பண்ணுவான்னா, இவனை தூக்கிட்டு போய் நீ எப்படி பெயிண்டிங் மாதிரி இருக்குன்னு சொன்னாலும் சொல்லி இவனையே ஏசுநாதர் மாதிரி சிலுவையில் அரைஞ்சி செவுத்துல தொங்க விட்டு பெயிண்டிங் மாதிரி கொலை பண்ணி வச்சிருப்பான். இந்த மாதிரி ரொம்பவே கொடூரமான கொலைகள் பண்ணக்கூடிய சினிமாவை ரசிக்கக்கூடிய ஒரு சீரியல் கில்லரை பற்றின மூவி தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மூவி ரிவ்யூவர்ஸ் எப்போல்லாம் தப்பாக ரிவ்யூ கொடுக்குறாங்களோ, அதுவும் நல்ல ஸ்கிரிப்டோட அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய டயலாக்லாம் விட்டு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் கொலை பண்ணுறது தான் இந்த சீரியல் கில்லரோட மூவி. இவ்வளோ நேரம் கேட்டிங்களா எவ்வளோ கொடூரமாக இருந்ததுன்னு. அந்த சீரியல் கில்லர் யாருன்னு கேட்டிங்கன்னா, துல்கர் சல்மான் சார் தான். இவர் தான் ஹீரோ. இந்த மூவியோட பேர் வந்து சுப் த ரிவெஞ்ச் ஆஃப் த ஆர்டிஸ்ட். ஓகே. ஸோ துல்கர் சல்மான் சார் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் எப்படி சூர்யா சார், கார்த்திக் சாரோ பொண்ணுங்களுக்கு எப்படி அவங்க வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோஸோ, அதே மாதிரி துல்கர் சல்மான் சார் வந்து அவர் நடித்த படம்னாலே அது கவிதையாக இருக்கும். நிறைய மொமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ரசிக்கக்கூடியதாக கவிதையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நல்ல ரசிகனுக்கு ஏற்ற படமாக இருக்கும் அவரோடது எல்லாமே. ஸோ இந்த மூவிலேயே பார்த்தீங்கன்னா, துல்கர் சல்மான் சார் வந்து ஒரு ஃப்ளவர் ஷாப் வச்சுருப்பார். அவர் வந்து ஒரு ஃப்ளாரிஸ்ட் தான். இந்த ஃப்ளாரிஸ்ட் வந்து எப்படி சீரியல் கில்லராக இருக்காரு, எந்த மாதிரி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அவரோட அந்த பொக்கே ஷாப், அந்த ஃப்ளவர் ஷாப்பே வந்து பார்த்தீங்கன்னா கவிதையாக இருக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அவரை காட்டுற ஒரு மொமெண்ட்ஸ், அவர் யோசிக்கிற விதம், பேசுகிற விதம் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு நல்ல ரசிகன் தான் கவிஞன் ஆக முடியும். ஸோ அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள். அதே மாதிரி அவரும் ஹீரோயினும் மீட் பண்ணுற ஒரு மொமெண்ட்ஸுமே கவிதையாக இருக்கும். அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேவ் லென்த்து, அவங்க பேசுகிற விதம், அந்த ரெயின், அந்த ஃப்ளவர்ஸ், அது எல்லாமே வந்து ரொம்பவே ரசிக்கிற மாதிரி ரொம்பவே கவிதையாக இருக்கும். எனக்கு இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த துல்கர் சல்மான் சார் தான் சீரியல் கில்லிங் பண்ணிட்டு இருக்கிறதுமே கூட. பிகாஸ் இவர் வந்து 10 to 12 இயர்ஸ் முன்னாடி வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு படம் எடுத்திருப்பார். அது அவரோட ஓன் லைஃப்பை பயோபிக்காக எடுத்திருப்பார். ஆக்சுவலாக அவரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான ஒரு லைஃப். அவங்க அப்பா ரொம்ப கொடூரமான ஒரு மனுஷன். அவருக்கு பிடிச்ச ஒரு நாயை கொன்னுடுவாங்க. அந்த நாயை வந்து அங்கேயே புதைச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே தான் ஃப்ளார் ஷாப் இருக்கும். ஸோ இவரோட லைஃப் வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும். அதை ஒரு படமாக எடுத்திருப்பாரு. பட் மூவி ரிவ்யூவர்ஸ்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா 1 ஸ்டார் தான் கொடுப்பாங்க. ஸோ இவரோட வலிக்கும் வேதனைக்கும் 1 ஸ்டார் தானா அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். இப்படி தப்பான மூவி ரிவ்யூஸ் கொடுக்கறதுனால எத்தனை பேரோட லைஃப் அழிஞ்சு போகுது, எவ்வளோ பேரோட வாழ்க்கை நாசமாக போகுது, எவ்வளோ அழகான படம் வந்து வெளியே தெரியாமல் போயிடுது அப்படின்ற ஒரே வருத்தத்தில் இவர் வந்து என்ன பண்ணுவார், தப்பான ரிவ்யூஸ் கொடுக்குற எல்லாத்தையும் அதாவது கம்மியாக ரிவ்யூஸ் கொடுக்குறவங்க இல்லை, 1 ஸ்டார் 2 ஸ்டார் கொடுக்குறவங்கள கிடையாது, தப்பான ரிவ்யூஸ் கொடுக்குறவங்கள தூக்கிட்டு போய் மர்டர் பண்ணுவார். இதுதான் இந்த மூவி. எந்த அளவுக்கு கவிதையாக ஒரு மொமெண்ட்டையும் நீங்கள் துல்கர் சல்மான் சார் வரும்போதெல்லாம் ரசிக்கிறீங்களோ, அதே மாதிரி ஒரு டைமும் துல்கர் சல்மான் சார் கொலை பண்ணும்போதும் மிரண்டுருவீங்க பார்த்து. அந்த மாதிரியான ஒரு படம். லாஸ்ட்டில் ஹீரோயினை வேணும்னே போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1 ஸ்டார் கொடுக்க வைப்பாங்க. ஒரு சூப்பரான காமெடி மூவிக்கு அவள் 1 ஸ்டார் கொடுப்பா. நீ லவ்வராவது இவளாவதுன்னு சொல்லி அவளையும் தூக்கிட்டு போய் கொலை பண்ணுவார். ஸோ ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்கும் இந்த மூவி. கண்டிப்பாக பாருங்கள், நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா சுப் த ரிவெஞ்ச் ஆஃப் த ஆர்டிஸ்ட். இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல்னு ஒரு படம் வந்திருக்குல்ல, அந்த படம் இதோட காப்பி தான் சொல்லலாம். சந்தனம் சாரோட இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்ங்கிற இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சுப் த ரிவெஞ்ச் ஆஃப் த ஆர்டிஸ்ட்லேருந்து எடுத்த அதே கான்செப்ட் தான். ஸோ 2 படமும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் என்ன, டிடி நெக்ஸ்ட் லெவல் வந்து அவ்வளோ நல்ல படம் அப்படின்னு என்னால் சொல்ல முடியலை. மேபி காமெடிஸ் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இந்த சுப் த ரிவெஞ்ச் ஆஃப் த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்பவே நல்ல மூவி, சூப்பராக இருக்கும்.